இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இன்றைக்கு தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் சங்கீதம் 56, Psalm 56. தொடர்ந்து இது நம்ம தியானிக்கிறதுக்கு முன்பாக வாருங்கள் சற்று நேரம் நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ஒன்று கூடி இந்த சங்கீதம் 56 ஆண்டவரே தியானிக்கும் போது அப்பா நீங்கள் ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க, எங்களுக்கு தெளிந்த ஆவியை கொடுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கற்றுக்கொள்ள, அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. மாறாத இயேசு கிறிஸ்து நாமத்தை செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 56 நம்ம பார்த்தோன்னா அந்த மேலே அந்த டைட்டிலில் வந்து இட்ஸ் அ Psalm when the Philistines had seized him in Gath. இது வந்து தாவீது வந்து அந்த பிலிஸ்தீர்கள் வந்து அவங்கள பிடித்து கேத்தில் வச்சிருக்கும் போது எழுதின ஒரு சங்கீதம். இந்த சங்கீதம் வந்து மெயின் டாபிக் இன்னைக்கு, வாட் கேன் மேன் டூ டு மீ. சாதாரண ஒரு மனுஷனால என்னை என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லி தான் தாவீது வந்து மெயினாக வந்து இதில் எழுதியிருப்பார் சொல்லி நம்ம பார்க்கலாம். என்றைக்குமே வந்து நம்ம சிந்தனையில் நிறைய காரியங்கள் ஓடிக்கொண்டு இருக்கோம். மனுஷனால் என்ன செஞ்சிட முடியும், சூழ்நிலைகள்னால நம்மளை என்ன செஞ்சிட முடியும்னு. நம்ம வந்து ஒரு விஷயம் இல்லை, ரெண்டு விஷயம் இல்லை, மனசை வந்து நம்மளை கஷ்டப்படுத்துறது, காயப்படுத்துறது, நம்மளை கொலை பண்ணிடுவாங்களோ, நம்மளை கேவலப்படுத்திடுவாங்களோ, இப்படி அநேக காரியங்கள் நம்மளுக்கு வந்து நம்ம சிந்தனையில் இருக்கும். ஆனால் நம்ம இங்கே பார்க்குறோம், தாவீது அவர் சொல்கிறாரு, மனுஷனால எதுவுமே செய்ய முடியாது, நத்திங் மேன் கேன் டூ டு மீ அப்படின்னு சொல்லிட்டு. தாவீது வந்து ஒரு ராஜா, அவர் சொகுசா உட்காந்துருக்கும் போது, த்ரோனில் உட்காந்துருக்கும் போது, ஒரு கிங்காக இருக்கும் போது அவர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கல, வாட் கேன் மேன் டூ டு மீ அப்படின்னு சொல்லலை. நம்ம பார்க்கும்போது அந்த பிலிஸ்தீர்கள் வந்து இஸ்ரேலை பிடித்துட்டு போயிருக்கும் போது அந்த கட்டத்தில் 1 சாமுவேல் 21 அந்த கட்டத்தில் வந்து அவர் வந்து சொல்கிறாரு, வாட் கேன் மேன் டூ டு மீ அப்படின்னு. தொடர்ந்து வசனம் 1-4 பார்த்தா, விசேஷமாக verse 1 பார்த்தீங்கன்னா, ஆல் டே லாங் தி ப்ரெஸ் தியர் அட்டாக். என்னை அட்டாக் பண்ணுறாங்க ஆல் டே லாங். அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு 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 பெரிய குறிப்பிட்ட காலங்களுக்கு வந்து என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க, என்னை அட்டாக் பண்ணுறாங்க சொல்லி பார்க்கலாம். இந்த ஆல் டே லாங் வந்து ஒரு 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 நீண்ட காலத்தை குறிக்குது. ஸோ இந்த நீண்ட காலத்தில் தாவீது சொல்கிறாரு, பி மர்சிஃபுல் டு மீ, மனம் இறங்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தாவீது வந்து சொல்கிறாரு. அவரால் முடியல, என்னால் முடியல, என் மேலே மனம் இறங்குங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. இதுக்கு தாவீதோட ரெஸ்பாண்ட் எப்படி இருந்துச்சு? தொடர்ந்து வசனம் 3-4 பார்த்தோன்னா, when I am afraid I will trust in you. தாவீது சொல்கிறாரு, ஆண்டவருக்குள்ளே நான் வந்து நம்பிக்கை வைப்பேன், அவரை துதிப்பேன், நான் வந்து பயப்பட மாட்டேன். ஓகே, வாட் கேன் மேன் டூ டு மீ அப்படி சொல்லி நம்ம தாவீது வந்து இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு. அவர் ஒரு கான்ஃபிடென்ட்டாக, ஒரு நம்பிக்கையாக அவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். நம்ம இது தொடர்ந்து படிச்சோன்னா நம்மளால பார்க்க முடியும், தாவீது வந்து பயப்படுறாரு, ஆனால் அவர் நம்பிக்கையை அவர் கைவிடலை. அவருக்கு ஒரு இமோஷன் இருந்துச்சு, ஒரு இமோஷன் பிரேக் டவுன் இருந்துச்சு. ஆனால் அவர் முழு நம்பிக்கையை வந்து தேவன் மேலே வைத்திருந்ததை, முழு நம்பிக்கை, அவரோட பலனை, அவர் துதி எல்லாமே தேவன் மேலே வைத்திருந்ததை நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். தொடர்ந்து வசனம் 5-13 பார்த்தோன்னா, தொடர்ந்து தாவீது வந்து திருப்பம் புலம்புறாரு, ஆண்டவரே இவங்க வந்து என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க, ஆல் டே லாங் என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க, இவர்களை நீங்கள் தண்டிங்க ஆண்டவரே இப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து வசனம் 5-13 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அவர் வந்து சொல்கிறாரு, வசனம் 7 நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லுவார், பிரிங் டவுன் த நேஷன், அந்த பீப்புளை வந்து நீங்கள் கொண்டு வாங்க, பிரிங் டவுன் பண்ணுங்க, இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வசனம் 8 கூட நம்ம பார்க்கலாம், ரெக்கார்ட் மை லேமன், என்னோட டியர்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுங்க, என்னோட டியர்ஸ் எல்லாம் வந்து உங்களோட லிஸ்ட்டில் எழுதி வைங்க அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே வசனம் 8 கூட பார்க்கலாம். பட் மறுபடி வசனம் 10-11 நம்ம பார்க்கும் போது வசனம் 4 போல, சங்கீதம் 56 வசனம் 4 சொல்கிறது போல மறுபடி தாவீது என்ன சொல்கிறாரு, இன் காட் ஹூஸ் வேர்ட் ஐ பிரேஸ், இன் காட் ஐ ட்ரஸ்ட், ஐ வில் நாட் ஃபியர், வாட் கேன் மேன் டூ டு மீ. மறுபடி ஒரு சாதாரண மனுஷன் போல தான் நம்ம புலம்புவோம், நம்ம பயப்படுவோம், ஆனால் மறுபடி நம்ம நம்பிக்கையை ஜீசஸ்கிட்ட வைப்போம். நம்ம
கீழே விழுவுற மாதிரி சூழ்நிலை இருந்தால் மறுபடியும் நம்ம எழுந்து நின்று நம்மளோட நம்பிக்கையை இயேசு மேலே வைப்போம். அதே மாதிரிதான் மறுபடி வசனம் 10:11 வந்து நம்ம பார்க்கலாம். மறுபடியும் மாதிரி வசனம் 4 மாதிரி தாவீது வந்து நான் மனுஷன் மேலே என் நம்பிக்கை வைக்கல, ஆண்டவர் மேலே என் நம்பிக்கை வைக்கிறேன், மனுஷனால என்ன என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றத நம்ம பார்க்கலாம். தாவீதுக்கு தெரியும் அவர் கடைசியா அவர் வந்து எங்க நிற்பாரு, தேவன் தான், தேவனை தவிர வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி தாவீதுக்கு தெரியும். Hebrews chapter 13 verse 6 என்ன சொல்றதுன்னா, the Lord is my helper, I will not be afraid, what can man do to me. இந்த வசனம் வந்து தாவீது சங்கீதம் 56 சொன்னது மாதிரி அதை கோட் பண்ணி தான் அங்கே எபிரேயர்லயும் புதிய ஏற்பாடுலயும் எழுதியிருக்காங்க. இன்னைக்கு நம்மளும் வந்து இதை வந்து சொல்லலாம், நம்ம தைரியமா சொல்லலாம், மனுஷனால என்ன செஞ்சிட முடியும், ஆண்டவர் நம்ம இருக்காரு. பட் ஹவ் வந்து நம்ம ட்ரஸ்ட் காட் பண்றது வந்து நம்ம பயத்தை எடுத்து போடும். எப்படி? காட்ஸ் வேர்ட் தான் வந்து நம்மளோட கான்ஃபிடென்ஸ், அதுதான் நம்மளுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது, ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. அதை என்னைக்குமே நம்ம வந்து மறந்துடக்கூடாது. நம்ம இப்போ வாசிச்ச சங்கீதம் 56 பார்த்தோன்னா, நான் வந்து ஆண்டவரை துதிப்பேன், என்னை அட்டாக் பண்ணும்போது நான் ஆண்டவரை துதிக்கிறேன், நான் ஆண்டவர் மேலே நம்பிக்கையை வைக்கிறேன். அதே போல தான் இன்னைக்கு நம்ம வந்து ஆண்டவரை விட்டு தூரமாக போகக்கூடாது. ஒரு பிரச்சனை வரும்போது, நம்மளை கஷ்டப்படுத்தும் போது தூரமாக போகாமல் நம்ம வந்து இன்னும் எப்படி ஆண்டவர்கிட்ட இறங்கி போகலாம், எப்படி நம்ம நம்பிக்கையை வந்து ஆண்டவர் மேலே வைக்கலாம். பப்ளிக் நிறையா ஒப்பீனியன் கொடுப்பாங்க, அது மேலே நம்மளோட செவியை சாய்க்காதபடி, நம்ம சிந்தனையை அது மேலே வைக்காதபடி எப்படி நம்ம வசனத்தில் வைக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் இமோஷனாக வந்து நம்ம நம்பிக்கையை ஆண்டவர் மேலே வச்சிருக்கோம். நம்ம இமோஷன் மாறும் போது ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கையும் மாறுது. நம்ம டவுனாக இருந்தோம்னா ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கையும் டவுன் ஆகுது. நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னா ஆண்டவர் மேலே அதிகமாக நம்பிக்கை வைக்கிறோம். ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி நம்ம இமோஷன் இருக்கும் போது நம்ம நம்பிக்கையும் வந்து அப்படியே மாறிட்டு இருக்கு. நம்ம அப்படி இல்லாமல் நம்ம முழு நம்பிக்கையும் ஏசப்பா மேலே வைக்க ஆரம்பிக்கணும். முழு நம்பிக்கை ஆண்டவர் மேலே வைக்கிறோன்னு சொல்லும் போது அது என்னத்தை குறிக்குதுன்னா, நம்ம பிரச்சனைகளை பார்க்காதபடி நம்ம அந்த பிக் பிக்சர் ஆண்டவர் மேலே வைக்கணும். ஆண்டவர் தான் இந்த ஹோல் பிக்சர், என் லைஃப் பிக்சரில் அவர் தான் வந்து அந்த மெயின் சோர்ஸாக இருக்காரு, அவர் தான் அந்த மெயின் பர்சனாக இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். நம்ம சின்ன சின்ன பிரச்சனைகளை, சின்ன சின்ன ஆட்களை பார்த்துட்டு ஆண்டவர் யாரு, ஏசப்பா யாரு, அவர் தான் நம்மளை உண்டாக்குனவர், இந்த உலகத்தின் அதிபதி, அதை வந்து நம்ம மறந்துடுறோம். அவர் தான் பிகர் காட்டாக இருக்காரு, எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் சொல்கிறோம், ஆனால் அதை அநேக நேரத்தில் நம்ம மறந்துடுறோம். அது வந்து நம்ம அடிக்கடி நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கணும். ஆண்டவரே நீங்கள் எனக்குள்ளே இருக்கிறவர், நீங்கள் பெரியவர் அப்படின்னு சொல்லி நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு கிறிஸ்டியனாக இருக்கும்போது எல்லாமே ஹாப்பி என்டிங் அப்படி இல்லை. கண்டிப்பாக சஃபரிங் இருக்குது நம்ம லைஃப்பில். நம்ம நார்மல் ஹியூமன் பீயிங்காக இருக்கும் போது எல்லாமே கடந்து போகிற சஃபரிங் நம்மளுக்கு இருக்குது. பட் நம்மளுக்கு என்ன ஒரு நிச்சயம்னா, இந்த சஃபரிங் மத்தியில் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்மளுக்கு அங்கே பயம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் என் கூட இருக்கிறார், நான் இதை கடந்து செல்ல முடியும், ஏன்னா தேவர் என் கூட இருக்கிறார் சொல்லி இந்த நம்பிக்கையோடு நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த நாளை இந்த நம்பிக்கையோடு நம்ம ஒப்பு கொடுத்து கண்களை மூடி சற்று நேரம் அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா, நீங்கள் எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறீங்க, நீங்கள் எங்களுக்கு பலனாக இருக்கிறீங்க. அப்பா, நாங்கள் நிற்கும் பூமி அலைந்து போனாலும், ஆண்டவரே, சூழ்நிலைகள் மாறினாலும், அப்பா, நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம் சொல்லு அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போம். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கை என் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கை என் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என்
இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆமாப்பா, உம்மை நம்ப இருக்கிறோம் ஆண்டவரே, உங்களை மட்டும் நம்பி இருக்கிறோம், உம்மை பிடித்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தாவீது சொல்றது பிரகாரம் ஆண்டவரே, அப்பா நாங்க மனுஷனுக்கு பயப்படாமல் ஆண்டவரே, அப்பா உமக்கு ஆண்டவரே நம்பிக்கையா இருக்கிறோம், உண்மையில் நம்பிக்கையா இருக்கிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரே, நாங்க உண்மை பார்க்க எங்களுக்கு பலனை கொடுங்க. நாங்க உங்களை மட்டும் பார்க்கணும் ஆண்டவரே. அப்பா, உங்களை எங்க குடும்பத்துக்கு தலைவனா, எங்க வாழ்க்கைக்கு தலைவனா நாங்க வைத்துக்கொள்ள எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. எந்த சூழ்நிலையும் நாங்க சோர்ந்து போகாதபடி, நாங்க உங்க விட்டு விலகாதபடி, அப்பா நாங்க கீழ் விழுந்துராதபடி நீங்க எங்க கூட இருந்து நம்பிக்கையா இருந்து, அப்பா எங்க கரத்தை பிடித்து, அப்பா எங்க சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா, நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. மாறாத இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். God bless you all. Thank you.